சூப்பராக இருக்குங்க. நம்ம நிறைய முருங்கைக்காய் போட்டிருக்காங்க. யூடியூப்ல போடுவீங்களா? ஆமாம் தலைவா. மாம்சே சரி வாங்க முன்னாடி வரேன். தவறு மக்கள் நம்ம மாமன் தான். காவடி கட்டும்போது வந்து நம்மளுடைய எச்சில் வந்து படக்கூடாது, மூச்சு காற்றப்படக்கூடாதுன்னு சொல்லி அதனால தான் துண்டு கட்டிக்கிட்டுங்க ரொம்ப இதாக பத்தியமாக பண்ணுறதுன்னு அப்படி சொன்ன உடனே அந்த அக்கா என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது ரொம்ப ஃபேமஸுங்க, இதை எடுத்து போடுங்க, கொடுமணியில் இருக்குது, இங்கே வந்து தேங்காய் மாலை இருக்குல்லங்க, அது வாங்கி போட்டோம் அப்படின்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகுமாமாங்க. இரட்டை தலை கணபதி இங்கே பாருங்க தேங்காய் மாலை போட்டு. வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மக்கள் தமிழனி டைட்டில் பார்த்துருந்துருப்பீங்க. வழக்கம் போல தான். உங்களுக்கு என்ன வீடியோன்னு தெரியும், பட் ஆனால் எனக்கு தெரியாதுங்க. நம்ம பசங்க 2 பேர் வந்தானுங்க, யாரும் தெரியாது. நம்ம சுதாகருங்க, இது நம்ம கௌதம். 2 பேரும் பொள்ளாச்சியிலேருந்து வந்திருக்கானுங்க. அவங்க பெரியமா வீட்டில் வந்து ஏதோ அக்னி சட்டி எடுக்கிறாங்களாமா, கோவில் திருவிழா போல. அதுக்கு வந்தா நம்ம ஊர் வழியே தான் வந்தானுங்க. அப்புறம் ஃபோன் பண்ணானே வந்துட்டு பேக்கரியில் நம்ம மாப்பிள்ளை பேக்கரி இல்லைங்க, போண்டா வித் டீ காஃபிலாம் சொல்லிக்கிறான், வரும் சாப்பிட்லாம். நான் வந்து வேற கண்டென்ட்டுக்காக கிளம்புனுங்க. இவங்களை பார்த்த உடனே சரி இவங்களோட போகலாம் அப்படின்னு சொல்லி தோணுது. பட் தெரில, இது அவங்களோட பயணிச்சா அப்படின்னா இந்த வீடு இந்த இன்ட்ரோ வந்து நீங்க பார்ப்பீங்க, எல்லா பண்ண பார்க்க மாட்டீங்க. மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மாப்பிள்ள. மாப்பிள்ள சரி மாப்பிள்ள. அப்புறம் மாப்பிள்ள பொள்ளாச்சியில எப்படி இருக்குது? பொள்ளாச்சி உன்ன மிஸ் பண்ணுது மாப்பிள்ள. அப்படியா? பொள்ளாச்சி மிஸ் பண்ணல, பொள்ளாச்சியே உன்ன மிஸ் பண்ணுது. சுதாகரே போண்டா தக்கத்தா இருக்குதுங்க. நான் மாப்பிள்ளை கடை தான், வேற லெவலு. பாருங்க மக்கள், நம்ம வந்து லைட் டீ சொன்னோம், மேலே வந்து டிக்கேஷனை ஊற்றி கொடுத்தேன் மாப்பிள்ளை. பாருங்க பால் கடியில் போக மாட்டேங்குது பாருங்க. நம்ம ஷேக் பண்ண அப்படின்னா அப்படியே உள்ள கரையுது பாருங்க, அப்படியே போயிட்டு இருக்குது பாருங்க. நல்லா இருக்குதுங்க, சூப்பராக இருக்குது. அதனால தான் வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கிறேன். பால்லே டீ குடிக்கிற மாதிரி இருக்குடா, பச்சத்தண்ணிலே டீ குடிச்ச மாதிரி இருந்துச்சு. அவளை எப்படி இருக்குது? ஏதோ பொள்ளாச்சியில பச்சத்தண்ணிலே டீ குடிச்ச மாதிரி இருந்துச்சு, பால்ல டீ குடிக்கிற மாதிரி இருக்கு. உண்மையில மக்கள் எதாச்சியா சொல்றானுங்க, பொள்ளாச்சியில பச்சை தண்ணிமா டீ குடிச்ச மாதிரி இருந்துச்சு. பொள்ளாச்சிக்கார தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏன்னா நம்ம ஏரியா வந்து லோக்கல் ஆளுங்கிட்டே வந்து பாலை வாங்கி பண்ணுவாங்க. ஏன்னா இங்கெல்லாம் பாக்கெட் பால் கிடையாதுங்க, பால்காரர் இருக்காருலாங்க, அவர் வேணா ஊற்றுவாரு. ஸோ அதனால வந்து பால் சூப்பராக இருக்கு. நம்ம ஏரியா டீலாம் ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரை டீ செம்மையா இருக்கும். மக்கள் அவ்வளோதாங்க, கிளம்பியாச்சு. பசங்களோட கண்டென்ட்ல என்னென்ன வரப்போகுது அப்படின்னு எனக்கு தெரியல, பார்க்கலாம். நெக்ஸ்ட் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம சுதாகர் இருக்க, சுதாகர் கௌதம் 2 பேர்த்துக்குமே வந்து இது வந்து பெரியமா வீடுங்க. அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே தான் இன்றைக்கி விசேஷங்க. இது என்ன கோயில்னு தெரில, பகவதி அம்மன் கோவிலா என்னன்னு தெரில. அதுக்கு வந்து அக்னி சட்டி எடுக்கிறாங்க. காவேரியாத்துக்கு போக போகிறோம். ஜாலியாக போயிட்டு இது ஒரு கிராமத்தில் நடக்கக்கூடிய ஒரு திருவிழாவாக இந்த வீடியோவை பார்க்க போகிறீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க பார்ப்போம். மக்கள் அடுத்து பாருங்கள், நம்ம கௌதம் வந்து எல்லார் வீட்லேயும் வந்து ஒரு திருவிழா வந்தால் என்ன பண்ணுவான், சொந்தக்காரங்களாம் கொண்டு போய் அந்த கோயிலை கொண்டு விட்டு வருவோம் இல்லைங்க, அந்த வேலையை தான் செய்கிறான். இந்த வாரம் கொண்டு போய் அவங்க பெரியமாவை கொண்டு போய் விட்டு வரான். பாருங்க, நம்ம வண்டியை நம்ம சுதாகர் எடுத்துக்காப்புல, நானும் சுதாகர் அவங்க பெரியமா 3 பேரும் ஒரே வண்டியில் போக போகிறோம். நானே சுதாகர் பெரியமாவா மாப்பிள்ள, அதாவது சுதாகர் அம்மாவோட ரைட் 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 எல்லாம் பேசுங்க. மக்கள் இங்கே பாருங்க, ஃபைனலி கோயிலுக்கு வந்துட்டோம். சின்ன கோயிலாக இருந்தாலும் பயங்கரமாக ரெடி பண்ணிக்கிறாங்க. சரி கோயில் பெரிய கோயில் தாங்க, சின்ன கோயில்னு சொல்லிட்டேன். பாருங்க மக்கள், இதாங்க அந்த காளிங்கராயன் வாய்க்கால் இருக்க மாதிரிங்க, அந்த வாய்க்கால் எப்படி போகுது பாருங்க தண்ணி.
என்னுடைய வாழ்க்கையில சத்தியமா சொல்றேங்க, இத்தனை பேர்த்துக்கு சாமி வந்து இன்னைக்குதான் பாக்குறேன். ஒரு செகண்ட் ஆடி போயிட்டேங்க. அப்போ எனக்கு ஒரு சொண்டு செம்ம போய் போயிருச்சு. அந்த பம்பை அட்டிக்கார வச்சாங்க பாருங்க, சட்ட 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 சட்டம் உள்ள போய் எல்லாரும் உளுந்து என்ன ஆட்டங்கிறீங்க சாமி ஆட்டம். வா கத்தி கலங்கிருச்சுங்க, சத்தியமா சொல்றேன். மிரட்டலா இருந்துச்சு. நீங்களே பாத்தீங்களா இல்லையா? அந்த பம்பை அட்டிக்க ஆரம்பிச்ச அடுத்த செகண்ட் உங்களுக்கு நான் அதுக்கப்புறம் தான் ஆன் பண்ணிருப்பேன் வீடியோ. பயங்கரமா இருக்குதுங்க. இப்பதான் தெரியும் அந்த பயம் ஆடுறது சாமி இல்லைங்கிறாங்களே சில பேர். யோசிச்சு பாருங்களேன், அது எப்படி அட்டிச்சா அந்த பம்பை அட்டிக்க ஆரம்பிச்ச அடுத்த செகண்ட் தங்களை அறியாம அந்த மாதிரி பண்றாங்க. உண்மையாமே கடவுள்ல இருக்குதுங்க. பகவதி அம்மனை சாமி கும்பிட்டாச்சு. உள்ள வீடியோ எடுக்க கூடாது, உங்களுக்கு தெரியும் எல்லா கோயிலுமே. ஓகேங்க, என்னைக்குமே திருடி இடம் போல வந்து அண்ணாந்துதான் பாத்துருந்தேன், கீழே பாத்துக்கூடாது, திருடி வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுதான் வந்து அவனுடைய மகத்துவமே. நம்ம வந்து ஒரு கையில வச்சு வைக்கிறதெல்லாம் கூடாதுங்க, கொடுத்தா அப்படியே அப்பிக்கணும். அதுதான் அப்பதான் வந்து அது வந்து ஒரு கிடைத்தற்கு அறியாத ஒரு விஷயம் வைக்கல. அதனால வந்து அப்பதான் அதனுடைய பெனிஃபிட் கிடைக்கும். மக்கள் அடுத்தங்க கிளம்பிட்டோம் அப்படின்னா ஆத்துமேட்டு கிளம்பிட்டுங்க. காவேரி ஆத்துக்கு முன்னாடி போயிட்டாங்க. நாடு கௌதமு அப்படின்னு பேர் போறோம். போயிட்டு தீர்த்து எடுத்துட்டுங்க கிட்ட வருவாங்க. ஆமாம் தலைவா மாம்சு, சரி வாங்க முன்னாடி வரேன். தவறுங்க மக்கள், நம்ம மாமன் தான். இன்ன வரைக்கும் அவரை பார்க்கவே இல்லை நான். நம்ம மட்டும் ஜாலியாக வண்டியில் ஓடுறோம். பாருங்களா, முன்னாடி வேலை எடுத்துகிட்டு வந்தாங்கல்ல எல்லாம், அவங்க எல்லாம் முன்னாடி வராங்க பாருங்க. சூப்பர். இவங்க ஆத்தமேடு வர்றதுக்குள்ள நம்ம போய் ஒரு ரெஸ்ட் போட்டுக்கலாம். Few moments later. ஓகே மக்கள், ஃபைனலி ரீச்டு கொடுமுடி மகுடேஸ்வரர் கோவில். மாப்பிள்ள அப்படியே விடுங்க மாப்பிள்ள, அதை காமிச்சிருவான். அங்குட்டுள்ள போயிடுவோமா? சரி ரைட்டா. நான் பாருங்க காவேரி ஆற்றை ரீச் பண்ணியாச்சுங்க. இது வந்து காளிங்கராய் வாய்க்காலா? காளிங்கராய வாய்க்கால், இது காவேரி யாருங்க பாருங்க மக்கள் எப்படி இருக்குன்னு தெரிகிறதா? அதை பாருங்க, அங்கே தான் தீர்த்து எடுப்பாங்க. சூப்பரு. இதெல்லாம் வந்து எல்லாம் தண்ணி ஊற்றும் இல்லைங்க அரச மரத்துக்கு. அது எப்போ வந்தாலும் கூட்டமாக இருக்குங்க. கூட்டம்னா ஓரளவுக்கு இதாக தான் இருக்கும். வெறிச்சுவடியில் என்றைக்குமே காணப்படாது. கொடுமுடி காவேரி யாருங்க பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. அடாடாடாடாடா செம்ம. நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கொடையூர் குங்குமகாளியம்மன் கோவில்னு சொல்லிட்டுங்க, அதை வீடியோ பண்ணியிருப்போம். ஸ்ட்ரெயிட்டாக வந்தாச்சா? இதோ பாருங்க தெரிகிறதா?
இதுதானுங்க நான் சொன்ன சிவன் கோவில், மகுடேஸ்வரர் கோவில். ரொம்ப ரொம்ப பிரபலமான ஸ்தலம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த மகுடேஸ்வரர் கோவில் வந்துங்க சொன்ன மாதிரி காவேரி ஆற்றுல வந்து ஆற்றங்கரை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய சிவன் கோவில். இரண்டாவது மிகப்பெரிய பரிகார ஸ்தலம். முதல்ல வந்து பவானி கூடுதர சொன்ன பார்த்தீங்களா, அந்த மேனிக்கா தான். உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவன், விஷ்ணு, அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு கட்டையிலேயே விஷ்ணு வந்து ரங்கநாதர் மாதிரி படுத்துருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அபிஷேகம்லாம் கிடையாது, சந்தன காப்பு அந்த மாதிரி அந்த மூலிகை காப்பு தான் இது பண்ணுவாங்க. இந்த கொடுமுடி மகுடேஸ்வரர் கோவிலையும் நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ இந்த வீடியோ முடியும் போது எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குற ஆன்மீக பயணம்னு சொல்லி போட்டிருப்பேன். அதே மேனிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது இதுக்கு இப்போ சொன்ன பார்த்தீங்களா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொடையூர் குங்குமகாளியம்மன் கோயில்னு சொல்லிட்டு, அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான தீர்த்தம் எடுத்திருப்பாங்க. என் வாழ்க்கையிலே அவ்வளோ பெரிய தீர்த்த குடம், அவ்வளோ பெரிய கும்பலை பார்த்ததே கிடையாதுங்க. அது பயங்கரமான கும்பலுங்க. அந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ முடியும் எடிஸ்கில் கொடுக்குறேன். 2 வீடியோ கொடுக்குறேன், மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். ஒன்று கொடையூர் குங்குமகாளியம்மன் கோயில் வீடியோ, ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மகுடேஸ்வரர் கோயில் வீடியோ. 2மே நான் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் மக்கள். ரைட், ஓகே. எல்லாம் மலை சிவபெருமான் சிவ சிவ சிவாய நமக. அவனின்றி அணுவும் அசையாது, சிவனின்றி எதுவும் நடக்காது. தென்னாட்டுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, சிவாய நமக. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆத்துமேட்டுக்கு வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் ஜாலியாக காவடி ஆட்டம் செம்மையாக இருக்கும். தீர்த்தெடுக்கிறது அந்த நிகழ்வு சூப்பராக இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஏங்க அடுத்து பாருங்கள், கரெக்டாக இந்த இடத்துல தாங்க காவேரியார் வந்து தன்னுடைய திசையை மாற்றி சோழமண்டலத்தை நோக்கி திரும்புதுங்க. இங்கிருந்து தெற்க வடக்கு வர காவேரியார் அப்படியே கிழக்கு நோக்கி திரும்பி சோழமண்டலத்தை நோக்கி திரும்புகிற இடம் தான் இந்த இடங்க, கொடுமுடிங்கிற இந்த இடம். திருப்பாண்டி கொடுமுடிங்க. சரியான ஸ்பெஷலுங்க. பக்தர்கள்லாம் வந்த வண்ணமாகவே தான் இருப்பாங்க. ஃபைனலி இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஆத்துமேட்டு ரிட்டன் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். எதுக்காக அப்படின்னா சாப்பிட்டு எகைன் நாங்கள் போகலான்னு சொல்லிட்டு இப்போ டக்குன்னு சாப்பிட்டு அங்கே போகலாங்க. ட்ரம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க. பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். காவடி ஆட்டெல்லாம் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன், பட் தெரியல. சரி வாங்க சாப்பிட்டு போயிடலாம் வாங்க மக்கள். அடுத்து பாருங்கள், சாப்பிட உட்காந்தாச்சுங்க. சாப்பாடு, பருப்பு குழம்பு, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஜிலேபிங்க, பொரியல். ஓகே ரைட், சாப்பிட்லாமா மாப்பிள்ள? சாப்பிட்லாமா? ஓகே சுதாகரே சாப்பிட்லாங்களா? சாப்பிடுங்க மாப்பிள்ள. வீட்டு சாப்பாடு பொள்ளாச்சியில் டெய்லியுமே ஹோட்டல்களே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. தெரியும் நீ இந்த ரியாக்ஷன் கொடுப்பீன்னு, அதனால ஒன்று எடுத்தேன். சூப்பராக இருக்குங்க. நம்ம நிறைய முருங்கைக்காய் போட்டிருக்காங்க, ஜம்முன்னு இருக்குது. சாப்பிட்டு ஃபைனலி ஆத்துமேட்டுக்கு வந்தாச்சுங்க. அதை பாருங்க, எல்லாமே காவேரி ஆற்றுல குளிச்சுட்டுங்க. காவேரி இருக்குல்லங்க, காவடிக்கு வந்து கட்டி மயில் தொகையெல்லாம் மேலே வச்சு அலங்கரிப்பாங்க இல்லைங்க, அதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சரி வாங்க போய் பார்க்கலாம். கொஞ்சம் நேரத்தில் பொட்டெல்லாம் போட்டு ஜம்மு நல்லா ஃபங்க்ஷன் ஆரம்பிப்பாங்க. வாங்க பார்ப்போம். இதோ பாருங்க மக்கள், காவடி ஆட்டத்தை வந்து எப்படி பண்ணுறாங்க பார்த்தீங்களா? காவடியில் வந்து அப்படியே தீர்த்தத்தை இது பண்ணிங்க, ஃபில் பண்ணி அதில் கட்டி எல்லாமே அலங்கரிச்சிட்டு இருக்காங்க. வாங்க அப்படியே பார்ப்போம். இப்படி காவடி கட்டும்போது வந்து நம்மளுடைய எச்சில் வந்து படக்கூடாது, மூச்சு காற்று படக்கூடாதுன்னு சொல்லி அதனால தான் துண்டு கட்டிக்கிட்டுங்க. ரொம்ப இதாக பத்தியமாக பண்ணுறதுன்னு வைங்களேன். பாருங்க, இந்த சவுக்காயுதம்லாம் மேலே வச்சு கட்டி தீர்த்த சிந்தாமல். நெக்ஸ்ட்டு மாலை கடைக்கு வந்திருக்கிறேங்க. எதுக்காக அப்படின்னா நம்ம சுதாகரும் கௌதம் இருக்கான இல்லைங்க, அவங்க 2 பேர்த்து பெரியப்பாவும் பெரியப்பா பையனும் 2 பேர் வந்து இது பண்ணுறாங்க. பூக்குண்டம் இது கொண்டு போகிறாங்க இல்லைங்க, அக்னி சட்டி கொண்டு போகிறாங்கல்ல, அது கொண்டு போகிறாங்க. அதனால் வந்து மாலை வாங்கி போடுறாங்க. அதுக்காக மாலை வாங்குறதுக்காக மாலை கடைக்கு வந்திருக்கோம். அதை அவருங்க அக்கா ரெடி பண்ணி கொடுக்குறாங்க, வாங்கிட்டு போகலாம். ஏங்க அடுத்து பாருங்கள், மாலை வாங்கிட்டு அப்படியே இங்கே பார்த்தோமா, பார்த்துட்டு நான் கௌதம்கிட்ட என்ன சொன்னேன், மாப்பிள்ளை இங்கே பாடுறா 2 முக விநாயகர்ரா அப்படின்னேன். அப்படி சொன்ன உடனே அந்த அக்கா என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது ரொம்ப ஃபேமஸுங்க, இதை எடுத்து போடுங்க, கொடுமுடியில் இருக்குது. இங்கே வந்து தேங்காய் மாலை இருக்குல்லங்க, அது வாங்கி போட்டோம் அப்படின்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகுமாமாங்க. இரட்டை தலை கணபதி. இங்கே பாருங்க, தேங்காய் மாலை போட்டிருக்காங்க பாருங்க, செம்மல்ல. நான் முதல்ல இங்கே தாங்க பார்க்குறேன். அருமை 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 அருமை. ரைட், ஓகேங்க மாப்பிள்ள. மாலை வாங்கியாச்சா? சூப்பர், கிளம்பலாமா? வரேங்க்கா. ஓகே, அக்காவை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க மக்கள். ஆமாம், 1.5 லட்சத்தில் அவங்களும் ஒருத்தவங்க ஆகிட்டாங்க. 1,30,30 சம்திங் 20 சம்திங்கில் அவங்களும் ஒருத்தர் ஆகிட்டாங்க மக்கள். அடுத்து பாருங்கள், இந்த அக்னி சட்டி சொன்னோம் பார்த்தீங்களா, அது ரெடி பண்ணுறாங்க. சட்டியெல்லாம் எடுத்துங்க, அதில் வந்து பொட்டு போட்டு சந்தனம் ஜகப்பெல்லாம் வச்சுங்க. அடுத்து இதில் எல்லாமே நெருப்பெல்லாம் வச்சு இதைத்தான் எடுத்துகிட்டு போவாங்க. இதோ பாருங்கள் மக்கள், எல்லாத்துலேயுமே வந்து கதமம் சுற்றுறாங்க, சுற்றி எல்லாம் ரெடி பண்ணுவாங்க. ரைட், ஓகே. அப்படியே வாங்க காட்டுறேன். எல்லாம் பாருங்கள், தீர்த்தம்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. இதையும் கொண்டு போவாங்க, கொண்டு போய் சாமிக்கு மேலே ஊற்றுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 தீர்த்தத்துக்கு மேலே வரும்னு நினைக்கிறேன். இந்த கூசாலை, அதுக்கப்புறம் வந்து குடம் இருக்கும் பிள்ளைங்க, குடம், பால் கேனு எல்லாத்துலேயுமே கொண்டு எடுத்து வச்சுருக்காங்க. அப்படியே இங்கே பாருங்கள், வேலெல்லாம் எடுத்துகிட்டு சாமி அண்ணாங்க பார்த்தீங்களா, எல்லா வேலுமே வச்சுருக்காங்க பாருங்கள். சூப்பராக அருமை 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 அருமை. அப்படியே வாங்க, இங்கே ஒரு வேல் காட்டுறேன், பழமையான வேல். இதை பாருங்க, இது வந்து மரவேலுங்க, மரத்துலேயே செஞ்சுருக்காங்க பாருங்கள், செம்மல்ல. சூப்பருங்க. அடுத்து காவடியில் ரெடி பண்ணி இங்கே கொண்டாந்து வைக்கிறாங்க. இதை பாருங்க,
ரெடி பண்ண காவடி எல்லாமே கொண்டாந்து இங்கே வைக்கிறாங்க. அதாவது ஒரு காவடியில் வந்து 2 சொம்பு வச்சு 2 தீர்த்தம் கூட ரெடி பண்ணுறாங்க. சூப்பருங்க. அடுத்து பாருங்கள், உள்ளே வந்து கருக்கத்தவுடு இருக்கும் இல்லைங்க, அதெல்லாம் போடுறாங்க. இதுக்கு மேலே வந்து நெருப்பு வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். தெரியுதுங்களா? அடுத்து பாருங்கள், இந்த அக்னி குண்டா இருக்கு இல்லைங்க, இதுக்குள்ளே வந்து பாருங்கள் காசெல்லாம் போட்டுக்கிட்டு வராங்க, சில்லறை காசு. சூப்பருங்க. இதை பாருங்க, எல்லாருமே வேண்டிக்கிட்டு உள்ளே போட்டு வராங்க பாருங்கள். ஓகே, அடுத்து பாருங்கள், உள்ள அக்னி குண்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்னி சட்டியில் வந்து எரியணும் இல்லைங்க, அதனால் வந்து உள்ளே வந்து கட்டை வச்சுட்ருக்காங்க பாருங்கள். கரும்புங்களா? ஓகே ஓகே, அது கரும்புன்னு தான் சொல்லணுமாமாங்க. ரைட். ஏன்னா சாமி பொருளை வந்து என்றைக்குமே அப்படி சொல்லக்கூடாது, அதனால தான் அப்படி சொல்கிறாங்க. இதை பாருங்கள், உள்ளே சூட வச்சுங்க, அதுக்கு மேலே அந்த கரும்பு வச்சிட்ருக்காங்க. சூப்பருங்க. ஏங்க அடுத்து பாருங்கள், எல்லாருக்குமே வந்து மாலை போட்டாங்க. என்ன நம்ம சுதாகரோட சொந்தக்கார எடுக்கிறாரு இல்லைங்க, சொந்தக்காரர் எடுக்காரில்ல, அவருக்கு நான் போடலாம், அவருன்னா வரவே இல்லை, அப்போ தான் வந்திருக்கிறாரு. அதுக்கு பார்த்தா எல்லாம் நெத்தியில் கட்டுறாங்க. அதே கேப்பில் இங்கே பாருங்கள், அந்த அக்னி கொண்டு இருக்கலங்க, அக்னி சட்டி, அதுக்குள்ளே வந்து சூடமெல்லாம் போட்டுட்ருக்காங்க. தீ பத்தனமில்லைங்க, அதனால் அந்த கரும்பில் வந்து தீ பத்தனமில்லை, அதனால் அவர் நம்மளால் அலங்கரிக்கிறாங்க. எப்படி உள்ள சூடத்தை வச்சு இது பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, எரிக்க விட்டுருக்காங்க பாருங்கள். இது அப்படியே பிடிச்சி ஃபுல்லாக தனலாயிருங்க. சைடில் கேப்லாம் பாருங்க. எடுத்துட்டாரு, முதல்ல எடுத்து கிளம்புறாரு பாருங்க. அடுத்து பாருங்க, வேலைலாம் எடுக்கிறாங்க, முதல்ல எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கொஞ்சம் லேட்டு. சரி ஓகே மக்கள், அவ்வளோதானுங்க. அக்னி சட்டி எடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் வேலையை எடுத்துட்டாங்க. நம்ம கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இருக்கலங்க, காவடி எடுத்துட்டாங்க. அவ்வளோதான். இனி வந்து அந்த கோயில் இருக்கலங்க, பகவதி அம்மன் கோயில், அங்கே போகிறது தான். போயிட்டு சாமி கும்பிட்டு அவ்வளோதான். இதுதான் திருவிழான்றது. வாங்க, அந்த ஆட்டம்லாம் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். அக்னி சட்டி எடுத்துக்கிட்டு செம்மையாக இருக்கும், பார்க்கலாம். அடுத்தடுத்து அப்படியே பார்க்கலாம். காவேரி நதிக்கரையிலேருந்து கிளம்பியாச்சுங்க.
ஓகேங்க, ஜம்மு இருந்துச்சு. அக்கனி செடி எடுத்தது, வேல் எடுத்தது, அதுக்கப்புறம் வந்து காவடி எடுத்து எல்லாமே பார்த்துருப்பீங்க. எடுத்துட்டு கோயில் நோக்கி, பகவதி அம்மன் கோவில் நோக்கி எங்கே ஆரம்பிச்சோமோ அதே இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. பின்னாடி பாருங்க கணக்க கை அந்த விரல் அந்த இடத்துல போய் டச் ஆகுது பார்த்தீங்களா, அதுதான் சிவன்கிறது. உள்ள சிவபெருமான் இருக்காருங்க, சுயம்புலிங்கங்க, அதுதான் மேட்ரு. இந்த கொடுமுடியில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பெயர் வந்து சுயம்புலிங்க. கொடுமுடி அப்படிங்கிறது இங்கே இருக்கு அப்படின்னா ஈரோட்டுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 35 கிலோமீட்டர் வரும். கரூர்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 35 கிலோமீட்டர் வரும். ஈரோட்டுக்கு கரூருக்கு சென்ட்ரல் இருக்குது, காவேரி ஆற்றை ஒட்டியே இருக்குது. மகுடேஸ்வரர் கோயில்னு சொல்லிட்டு காவேரி நதிக்கரையில் 2வது பரிகார ஸ்தலங்க. ரொம்ப 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 சக்தி வாய்ந்த ஒரு சக்திங்கல்ல. சிவன் தான் எல்லா பக்கமே சக்தி தான். பட் இருந்தாலும் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான சாமி ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, எனக்கு கல்யாணம் ஆனது இங்கே தான் ஆச்சுங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஒரு நாள் சொல்கிறேன். சொல்கிறேன் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருந்தால் சொல்லியிருந்தேன். அதுக்கும் காலை வருத்துங்க, சொல்கிறேன், நானே சொல்கிறேன். ரைட், ஓகே மக்கள், சார் முன்னாடி போயிட்டாங்க, வாங்க முன்னாடி போல வாங்க. இதெல்லாம் முன்னாடி போயிட்டாங்க, வாங்க பின்னாடி போல வாங்க. இறைவா சிவசிவா, ஐயனை பார்த்தோன்னே ஒரு ஆனந்த பூரிப்புங்க மக்கள். நெக்ஸ்ட்டு நம்ம முன்னாடி ட்ராவல் பண்ணி வந்துட்டேங்க. அவங்க இன்னும் இங்கே வந்து சேர்றதுக்கு எப்படி ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே ஆயிரும்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விநாயகர் கோயில் இருக்குதுங்க. இவங்க வந்து அவங்களுக்காக வந்து நீர்மோர் தயாரித்து வச்சுருக்காங்க. நீர்மோர் பானக்குங்களா? நீர்மோர் மட்டும் 2 பெரிய போசிலிங்க தயாரித்து வச்சுருக்குறாங்க. ரைட், ஓகேங்க, நம்ம குடிச்சு பார்க்கலாங்களா? நன்றிங்க. ஓகே, ஃபஸ்ட்டு டேஸ்ட் நம்ம ஒன்றுறோம். சுவாய நமக்கு நல்லா காரமாக இருக்குதுங்க, வேற லெவலு. அவங்க அங்கேருந்து நடந்து வந்த கலப்பில் வந்து இது குடித்தாங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும். சூப்பராக இருக்குதுங்க, வேற லெவல். அக்கா வணக்கங்க்கா, உங்க பேருங்க? பேர் சாந்திகண்ணு. சரிங்க, இப்போ அந்த நீர்மோரை கொடுக்குறீங்கல்ல, இது என்ன காரணத்தினால கொடுக்குறீங்க? சாமி நம்மளுக்கு நன்மை செய்யணும்னு கொடுக்குறோம். அப்படியா? ரைட். நீங்களும் அந்த சாமி கும்பிடுறாங்க? அங்க இருக்கக்கூடிய பகவதி அம்மன் அதுக்கு சேர்ந்தவங்க, அதனால வந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு நீர்மோர் கொடுக்குறீங்க. சரிங்க, சந்தோஷம். சரிங்க, வருஷம் நீங்களும் வர வேணும், நீர்மோர் சாப்பிட வேணும். கண்டிப்பா. சாமி நம்ம மேலும் நல்லா வளர்த்த வேணும். சரிங்கக்கா, எல்லாம் நல்லா வச்சிருக்கட்டுன்னா எல்லா மக்களையும் நல்லா வச்சிருக்க வேணும். கண்டிப்பா. நல்லது. நம்மால் பாருங்க, 1 மோர் போறேன். அவ்வளோதான் மக்கள், ஃபைனலாக கோயிலுக்கு வந்துருச்சுங்க. அப்படியே பாருங்க.
நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் TN33 பாய்ஸ் வழங்கும் ஆடலும் பாடலும் அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள். TN33 பாய்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு குழுமம் இருப்பாங்க போல. அவங்க தான் டான்ஸ் ஆடுவாங்களாட்டு இருக்குது. அவங்க அங்க ஆடட்டும், நம்ம இங்க ஆடுவோம். என்ன மச்சான்? அதுக்கு தான் வெயிட்டிங்கு. A few moments later. மக்கள் அவ்வளோதானுங்க, நைட் ஆயிடுச்சு. பாருங்க நைட் டைம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நல்லா சூப்பராக இருக்குதுங்க. செம்மையாக இருக்குங்க. அங்கே பாருங்க கோயில் நல்லா ஜகஜோதியாக இருக்குது. எல்லாம் மாவளை கஷ்டம் நின்றுட்டு இருக்காங்க. அங்கே ஆள் மாலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது ஒன்று தான் கொஞ்சம் வருத்தம். ஏன்னா இங்கே இருக்கிறவங்களாம் அங்கே பார்க்க முடியாது. சரி வாங்க பார்ப்போம், போலாமா? மக்கள் கரெக்டாக உள்ள வந்துடுங்க. பாட்டு முடிச்சு போச்சு. சைனா டான்ஸ் ஆடிட்டு இருந்திருப்பாங்களாட்டு இருக்குது. ஆமாம், சைனா டான்ஸ் தான். ஒரு 25 நிமிடம் வாழ நினைக்கிறாங்க. அனைவரும் பொறுமையார்கள். எவ்வளவுதான் இருக்கு பாரு. இங்க பாருங்க மக்கள், அந்த 200 ஷாட் இருக்குமல்ல அது. கீழே வை அந்த வர பாருங்க வர அது அந்த இப்போ எதுக்கு தெரியும். அப்படியே நமக்கு இப்படி இப்படி செம்மையா இருக்கு பாரு. கரெக்டாக அந்த தலைக்கு நின்று போயிருமே. இவ்வளோ நேரம் டைமிங்கே எங்கே வருதுன்னு பாரு. அடி அந்த இங்கிட்டு தலைமுறை ஏய் செம்ம. அது ஒரே இடத்துக்கு வர மாட்டேங்குது மாப்ள. அல்டி மேட்ராடி இங்க வந்து வாவே. நீங்க என்ன செய்றீங்க? வீடியோடா. வா. ஓய் செம்மடா இருக்குடா. வா. சரி வந்துடா. அரைக்கடை ஜம்ஜம்னு அடிக்குது. ஐயோ. என்னோட வாழ்க்கையிலேயே இவ்வளோ பிரம்மாண்டமான இவ்வளோ பைப் வச்சு இவ்வளோ வான வேடிக்கை பார்த்து. ஆக்சுவலாக கேரளாவில் வந்து நென்மாலா அப்படிங்கிற பிளேஸில் வந்து இந்த மாதிரி வான வேடிக்கை விழா நடத்துவாங்க. அதுக்கு ஈக்குவலான்னு தெரியல, ஆனால் வேற லெவலு. இங்கே பாருங்களேன், மருந்து உள்ள போகுது. மேல இருந்து மருந்து கொட்டிக்கிட்டு இருக்குதுங்க. வா. பயமா இருக்குது. பார்க்க மாதிரி எவனா கையில பிடிச்சி தான். Over the edge, feel like I'm floating through the air. The pain I felt is paid for, all is said and done. Oh, I am restricted, fixed upon the web. I need to kick the habit that my mind is breathing in. Break out, I've got to see. Spent all my life holding all of it closely. I played it innocent, a feel of discontent. I'm finally facing it all, fearless. Fearless.
I'm feeling fearless. Exaggerated, that's what you assume. The story's over now, I must conclude. I am conflicted, watching where I step still, hanging in the balance. Not the life I want to live, I want to take it all. Standing tall, fear outweighed the person you are. Oh, break out, I've got to see. Spent all my life holding all of it closely. I played it innocent, a feel of discontent. I'm finally facing it all, fearless. Thank you.